நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட இஸ்ரவேலுக்கு நான் பனியைப் போல இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான் அப்படின்னு சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. தேவன் இன்றைக்கு இந்த காலை வேளையில நமக்கு பனியை போல அவருடைய கிருபையையும் அவருடைய தயவையும் அவர் பொழிய செய்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த காலை வேளையிலும் அவர் புதிய கிருபையினால், புதிய இரக்கங்கள், புதிய தயவினால நம்மை நிரப்பி ஆசீர்வதிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்வோம். நம்ம நேற்றைய தினத்துல தியானித்த காரியத்தை நம்ம தொடர்ந்து தியானிக்க போறோம். நம்ம உலகத்தில் இருக்கிறவனிலும் நம்மில் இருக்கிற தேவன் பெரியவர் அப்படிங்கிறத குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். அதுக்காக நம்ம கிதியோனுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். அங்கே மீதியான் இஸ்ரவேல் தேசத்தை, அங்க இஸ்ரவேல் மக்களை அவங்க துன்புறுத்தி அடிமைப்படுத்துகிற ஒரு சூழ்நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். ஏன்னா அவங்க கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியினால், விக்கிரகங்களை பின்பற்றி தேவனை மறந்த சூழ்நிலையில் நம்ம பார்த்தோம். மீதியான் அப்படின்னாலே மாம்சம். இந்த மாம்சம் ஆவிக்குரியவனுக்கு விரோதமாய் போராடுகிறதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு லிட்டரலாய் நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த மாம்சம் அப்படின்னாலே என்னன்னா 5 சென்சஸ், ஐம்புலன்கள் ஆவிக்கு விரோதமாய் மாம்சம் ஆவிக்கு விரோதமும், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் போராடுகிறத போல அன்றைக்கும் இது லிட்ரலா அந்த மனிதர்கள் ஒரு கூட்ட ஜனங்கள் மாம்சமா இருக்கிறார்கள், ஒரு கூட்ட மக்கள் ஆவிக்குரியவர்களா இருக்கிறாங்க. ஆனா இந்த ஆவிக்குரியவர்கள் மாம்சத்திற்கு இடம் கொடுத்தபடியினால் இந்த மாம்சமான இந்த மீதியானியர் அவர்களை அடிமைப்படுத்துகிறதை நம்ம நேற்று தியானித்தோம். அங்க மீதியானியரின் கை அங்க என்ன செய்து பலத்து கொண்டபடியினால் அவங்க குகைகள்லயும் கெபிகள்லயும் அவங்க தங்கி இருக்கிறாங்க. அவங்களுக்கு விரோதமாய் வெட்டுக்கிளிகளை போல ஏராளமான கூட்டம், இவங்களை விட பல மடங்கு கூட்டமாய் அவங்க அந்த இஸ்ரவேல் மக்களிடத்துல வந்து அவங்க தேசத்தை என்ன செய்யறாங்க, கெடுத்து போடுறாங்க. அப்ப இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டப்போ ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி அங்கே ஆண்டவர் பேசுறாரு. நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து எகிப்தியர் கையினின்றும் உங்களை ஒடுக்கின யாவருடைய கையினின்றும் உங்களை ரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து அந்த நீங்க குடியிருக்கிற தேசத்துல உள்ள எமோரியரின் தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் அப்படின்னு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள். ஆண்டவருடைய சொல்லை கேளாமல் போனதுனாலதான் இவங்க மாம்சத்துக்கு அடிமைப்பட்டு மாம்சத்தில் செயல்பட்டு மாம்சத்துக்கு அடிமைகளானதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கும் நம்ம புதிய உடன்படிக்கையில தேவன் பல காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். எதை சிந்திக்கணும், எதை சிந்திக்க கூடாது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பல காரியங்களை நமக்கு அவர் நம்முடைய பிரமாணங்களை நம்முடைய இருதயத்துல அவைகளை ஏற்கனவே எழுதி இருக்கிறார். அந்த பிரமாணங்களுக்கு நம்ம செவி கொடுக்காத போதான் நம்ம மாம்சத்தில் செயல்பட்டு மாம்சத்துக்கு அடிமைகள் ஆகிறோம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களும் தேவனுடைய சொல்லை கேளாதபடியினால் அவங்க என்ன செய்யறாங்க, மாம்சத்திலே நடந்து அந்த எமோரியர்களின் தேவர்களுக்கு பயந்து அவைகளை பணிந்து கொண்டதினால் இங்கே மாம்சமாகிய அந்த மீதியானியருடைய கைக்கு அவர்கள் அடிமைகளானதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அடுத்ததா அந்த தூதனானவர் அந்த யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கிற கர்வாலி மரத்தின் கீழே உட்காருறாரு. அங்க கிதியோன் போரடித்து கொண்டிருக்கிறான். அப்ப கிதியோன் அங்க அவரை பார்த்து, கர்த்தருடைய தூதனானவரை பார்த்து கேட்கிறான், நீர் எங்களோடு கூட இருந்தால் எங்களுக்கு இதெல்லாம் நேரிடுவானேன்? எங்களை எகிப்திலிருந்து எங்கள் தேவன் எங்கள் பிதா கொண்டு வரவில்லையான்னு எங்கள் பிதாக்கள் விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? அவ்வளோ பெரிய அற்புதங்களை செஞ்சு இந்த தேவன் எங்களை வெளியில கொண்டு வந்தாருன்னு எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்களே, இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே, இப்போ எங்களை அவர் கைவிட்டுட்டாரே, எங்களை அவர் மீதியானியர் கைக்கு ஒப்பு கொடுத்துட்டாரே,
அப்படின்னு அங்கே கிதியோன் சொல்லும்போது கர்த்தர் சொல்றாரு, அவனை உற்று பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட இப்போ உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? நீ இஸ்ரவேலரை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். ஏற்கனவே கிதியோனை பார்த்து பராக்கிரமசாலியேன்னு கூப்பிடுகிற தேவன் இந்த இடத்துல சொல்றாரு, உன் கூட நான் இருக்கிறபடியினாலே நான் உனக்கு உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. ஏன்னா உன்னை அனுப்புகிறவர் நான். அப்போ அனுப்புகிறவர் அவராயிருந்தால் நம்ம எல்லாவற்றிலும் நாம் ஜெயம் பெற முடியும். அவர் நம்மோடு கூட இருந்தால் நமக்கு நிச்சயம் எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு ஜெயம்தான் என்பதை கிதியோனுடைய வாழ்க்கையின் மூலம் நம்ம அறிந்து கொள்ள முடியும். அதுக்கப்புறம் அவர் தன்னை ரொம்ப இன்ஃபீரியரா ஃபீல் பண்ணி அவன் பேசுறான். மனாசேயில என் குடும்பம் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன். இதெல்லாம் பேசும்போது நான் உன் கூட இருப்பேன். மறுபடியும் தேவன் அங்கே கிதியோனுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்றாரு, நான் உன்னோடு கூட இருப்பேன். ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய். அவங்க கூட்ட வெட்டுக்கிளிகளை போல இருக்கலாம், ஆனா நான் உன் கூட இருக்கிற பட்சத்துல ஒரு மனுஷனை முறியடிக்கிறது மாதிரி நீ அவர்களை முறியடிப்பாய். இது தேவனுடைய சத்தமா இருக்குது. அப்போ அவன் திரும்பி ஒரு அடையாளத்தை கேட்கிறான். என்னோட கூட பேசுகிறவர் நீர்தான்ங்கிறதுக்கு ஒரு அடையாளத்தை காட்டணும்னு சொல்லி அவன் அங்க வெள்ளாட்டு குட்டியையும் ஒரு மரக்கால் மாவுல புளிப்பில்லாத அப்பங்களையும் ஆயத்தப்படுத்தி அவன் என்ன செய்யறான், அந்த இறைச்சி ஒரு கூடையில் வைத்து ஆணத்தை கிண்ணத்தில் வார்த்து கர்வாலி மரத்தின் கீழ் இருக்கிற அவரிடத்துல கொண்டு வந்து வைக்கிறான். அப்போ தூதனானவர் அவனை பார்த்து, நீ இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் இந்த கற்பாறையின் மேல் வைத்து ஆணத்தை அதுல ஊற்றுன்னு சொல்றாரு. அப்ப அவன் அதை ஊற்றுனா அங்க கற்பாறையிலிருந்து அக்கினி புறப்பட்டு அங்கே அங்க என்ன நடக்குது, அந்த அப்பங்களையும் புளிப்பில்லாத அப்பத்தையும் அந்த இறைச்சியையும் அது பட்சித்து போட்டது. கர்த்தருடைய தூதன் அவன் கண்களுக்கு முன்பாக மறைந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ திரும்பவுமா அங்க சமாதானம்னு சொல்ற நம்ம இதெல்லாம் பார்த்தோம். நம்ம இருதயத்துல ஒரு சமாதானம் வரும்போது, நம்ம இருதயம் காக்கப்படும் போது, யெகோவா ஷாலோம் அப்படின்னு சொல்லி அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை அவன் கெட்டுறான். அந்த ஷாலோம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம இருதய சூழ்நிலைகள் எதிராய் அத்தனை யுத்தங்கள் இருந்தாலும், நம்ம இருதயம் முதலாவது ஒரு தேவ சமாதானத்துக்குள் காக்கப்படும்படியாக அங்க யெகோவா ஷாலோமாய் அங்கே தேவன் வெளிப்பட்டதை பார்க்கிறோம். உனக்கு சமாதானம் என்று சொல்லி தேவன் அங்கே சொல்லுகிறார். உனக்கு சமாதானம், பயப்படாதே. அப்போ இந்த இடத்துல இந்த நம்ம ஹார்ட் அவருடைய பீஸ்ல நம்ம இருதயம் காக்கப்படும் போது, நம்ம இருதயம் பதற்றப்படாத ஒரு இடத்துக்கு வரும்போது நம்ம வாழ்க்கையின் அத்தனை சூழ்நிலைகளும் அது ஜெயமாய் மாறும் அப்படிங்கிறதெல்லாம் நேற்று தியானித்து பார்த்தோம். இன்றைக்கு அடுத்த பகுதி, இன்றைக்கு முழுவதுமாய் நம்ம தியானித்து முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். இந்த கிதியோனை குறித்து ஆண்டவர் தியானிக்க வைக்கிறார்னு தெரியல. ஆனா நிச்சயமாய் இதற்கு பின்பாக தேவன் நம்மோடு கூட பல காரியங்களை அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அடுத்தது அங்க அவனுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க, எருபகால். அங்க பலிபீடத்தை அவன் தகர்த்து போடுகிறான். அந்த தகர்த்து அந்த கிதியோன்கிற பேருக்கு அர்த்தமே வெட்டி போடுகிறவன், அழிக்கிறவன். அந்த பாகாலை, அதாவது தேவனை மறக்க செய்கிறவைகளை அவன் வெட்டி போடுகிறான். தேவனை மறந்து விக்கிரகங்களை பின்பற்றினாங்க. அந்த விக்கிரகத்தை அவன் என்ன செய்யறான், அந்த தோப்பு விக்கிரகங்களை, தோப்பை அவன் என்ன செய்யறான், வெட்டி போடுகிறான். இப்ப அடுத்ததா அங்க என்ன நடக்குது, மீதியானியரும் வாசிக்கலாம். 33 நியாயாதிபதிகள் 6:33. மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரர் யாவரும் ஏகமாய் கூடி ஆற்றை கடந்து வந்து இஸ்ரேல் பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கினார்கள். இப்போ திரளாய் கடந்து வந்து அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, மீதியானியர், அமலேக்கியர், கிழக்கத்தி புத்திரர் இவ்வளவு பேரும் ஆற்றை கடந்து வந்து இஸ்ரேல் பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கினார்கள். இப்போ என்ன நடக்கு, கர்த்தர் அடுத்த வசனம் வாசிங்க. இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். அவன் எக்காலம் ஊதி அபியேசரிலும்
அபியேசியரை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து, மனேசே நாடெங்கும் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி அவர்களையும் கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து, ஆசேர், செபுலோன், நப்தலி நாடுகளிலும் ஆட்களை அனுப்பினான். அவர்களும் அவனுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். இப்போ கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்கினார். அப்போ கிதியோன் ஒரு பயங்கரமான பராக்கிரமசாலியாய் எப்ப மாறுகிறான்? அங்க அவருடைய ஆவியானவருடைய வல்லமை அவன் மேல இறங்குகிறபடியினாலே. நம்ம பார்க்கிறோம் புதிய ஏற்பாட்டுல பரிசுத்தாவியின் பலத்தினாலே நீங்கள் பலன் அடைந்து, பரிசுத்தாவியானவராலே நாம் பலன் அடைகிறோமாம். அந்த பவரை ரிசீவ் பண்றோம். எதையும் மேற்கொள்ளக்கூடிய பலன், எதையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு பலன் பரிசுத்த ஆவியானவரால் நமக்குள்ளே ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு அப்பப்ப வந்தது. இன்றைக்கு நமக்குள்ளேயே அந்த பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கிறபடியினால் அவருடைய பவரை நாம் என்ன செய்திருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். இப்போ கிதியோன் மேல அந்த ஆவியானவர் இறங்கினபடியினால அவன் எல்லாரையும் அனுப்புற ஸ்தானாதிபதிகளை கூப்பிடுகிறான். அங்க ஆசேர், செபுலோன், நப்தலி நாடுகள்ல இருக்கிற ஆட்களை அனுப்புறான். எல்லாரும் அவனுக்கு எதிர்கொண்டு வர்றாங்க. இப்போ மறுபடியும் கிதியோன் ஒரு ஜெபம் செய்கிறான். வாசிங்க. அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, தேவரீர் சொன்னபடி என் கையினாலே இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டுமானால், இதோ நான் மயிருள்ள ஒரு தோலை களத்திலே போடுகிறேன். பனி தோணில் மாத்திரம் செய்து பூமி எல்லாம் காய்ந்திருந்தால், அப்பொழுது தேவரீர் சொன்னபடி இஸ்ரவேலை என் கையினால் ரட்சிப்பீர் என்று அதனாலே அறிவேன் என்றான். அப்படியே ஆயிற்று. அவன் மறுநாள் காலமே எழுந்திருந்து தோலை கசக்கி அதிலிருந்த பனி நீரை ஒரு கிண்ணம் நிறைய பிழிந்தான். அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, நான் இன்னும் ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன். இது முடிச்சிருவோம். இங்க கிதியோன் சொல்றான், தேவரீர் சொன்னபடி என் கையினாலே இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டுமானால். அவனுக்கு மறுபடியும் அவன் என்ன செய்யறான்? ஒரு அடையாளத்தை கேட்கிறான். நான் ஒரு மயிருள்ள தோலை களத்திலே போடுகிறேன். பனி தோளின் மேல் மாத்திரம் பெய்து பூமி எல்லாம் காய்ந்திருந்தால் தேவரீர் சொன்னபடி இஸ்ரவேலை என் கையினால் ரட்சிப்பீர் என்று அதனாலே அறிவேன் என்றான். அப்படியே ஆயிற்று. இப்போ இந்த பனி இத குறிச்சுதான் நம்ம கொஞ்சம் தியானிக்க போறோம். இந்த பனி அப்படிங்கிறது எதை குறித்து சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும்னா, முதல்ல நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கலாம். ராஜாவின் கோபம் சிங்கத்தின் கெர்ச்சிப்புக்கு சமானம். அவனுடைய தயை புல்லின் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும். ராஜாவினுடைய தயை புல்லின் மேல் பெய்யும் பனிக்கு ஒப்பாயிருக்கும். அப்போ இந்த பனி அப்படின்னாலே காட்ஸ் ஃபேவர். நம்ம ஆதியாகமம் 25:18 நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இந்த வசனத்தை எடுத்துக்கிறேன். அந்த வானத்து பனியையும் பூமியின் கொழுமையும் 27-28 வாசிங்க. தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருளுவாராக. வானத்து பனி பூமியின் கொழுமை. அப்போ வானத்து பனி இங்க நம்ம அந்த நீதிமொழிகள்ல பார்த்தோம். அங்க தயை, ராஜாவின் தயை எப்படி இருக்குமா? பனியை போல் இருக்குமா? அப்போ இங்க கிதியோன் தேவனுடைய தயை தன் மேலையும் தன் ஜனத்தார் மேலையும் இருக்கிறதை அவன் அறிந்து கொள்ளணும்னு சொல்லி இப்படி ஒரு அடையாளத்தை அவன் கேட்கிறான். அங்க என்ன சொல்றான்? அவன் விரித்திருக்கிற அந்த ஆட்டு மயிர், அந்த தோல்ல மட்டும் பனி பெய்யணும், மற்ற பூமி காய்ந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி முதலாவது விண்டுதல் செய்யறான். இன்னும் இந்த பனியை குறித்து ஒரு சில வசனங்களை நம்ம பார்ப்போம். வாசிக்கலாம். சங்கீதம் 133 3வது வசனம். வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார்.
இது ஒருமித்து வாசம் பண்ணுகிற சகோதரரை குறித்து சொன்ன காரியமாயிருந்தாலோ, இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பாய் இருக்கிறது. அப்போ அந்த தயை, அந்த பனிக்கு ஒப்பாய் இருக்கிறது எதை குறிக்குதுன்னா, அந்த இடத்துல ஆசீர்வாதமும் ஜீவனும் அங்கே கட்டளையிடப்படுகிறது. தேவனுடைய தயை நம்ம மேல பனியை போல இருக்கும் என்றால் அங்கே ஆசீர்வாதமும் ஜீவனும் இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ளணும். இத்தனை ரகசியங்கள் இந்த பனிக்குள்ள அடங்கி இருக்குது. இன்னும் ஒரு வசனம் வாசிக்கலாம். ஓசியா 14வது அதிகாரம் 5வது வசனம். நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல் இருப்பேன். அவன் லீலி புஷ்பத்தை போல் மலர்வான். லீபனோனைப் போல் வேரூன்றி நிற்பான். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான். ஆண்டவர் சொல்றாரு, நானே பனியை போல இஸ்ரவேலுக்கு இருப்பேன்னா இன்றைக்கு அவருடைய தயையே நம்ம மேலதான் இருக்குது. அவருடைய தயை பனியை போல நம்ம மேல, நம்ம குடும்பத்தின் மேல ஒவ்வொரு நாளும் இறங்கி கொண்டிருக்கிறது. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல வேரூன்றி நிற்பான். அப்போ இது ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்கப்படுகிற தேவன் மூலமாய் நமக்கு கிடைக்கிற தயையாய் இந்த பனி இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இததான் கிதியோன் அங்கே அடையாளமாய் அவர் கேட்கிறார். அப்போ இந்த தோல்ல மட்டும் பனி பெய்யணும், மற்ற இடங்கள் எல்லாம் காய்ந்திருந்ததுன்னா நீர் எங்கள் மேல் தயவாய் இருக்கிறீர் என்பதை நான் அறிந்து கொள்வேன். இதுதான் அவன் உள்ளான மனதுல இருக்கக்கூடிய காரியமா இருக்குது. அப்போ இந்த தேவன் சொல்றாரு, இன்னைக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் உங்க இருதயத்துல நீங்க இத சொல்ல வேண்டிய காரியம், எனக்கு என் தேவன் பனியை போல் இருக்கிறார். அவருடைய தயை பனியை போல என் மேலும் என் குடும்பத்தின் மேலும் இருக்கிறது. இத நீங்க ஃபீல் பண்ணி நீங்க அத நீங்க சொல்லும் போதே அங்கே ஆசீர்வாதமும் ஜீவனும் உங்களுக்கு கட்டளையிடப்படுகிறதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இந்த தயை இருக்கிற இடத்துல ஆசீர்வாதமும் ஜீவனும் இருக்கிறதா? அப்போ தேவனுடைய தயை, அவர் ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய இருக்கிற நமக்கு இன்றைக்கு அவர் பனியை போல் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததும் இன்னும் ஒரு அடையாளத்தை அங்க கேட்கிறத பார்க்கிறோம். தேவனை நோக்கி, நான் இன்னும் ஒரு விஷயம் மாத்திரம் பேசுகிறேன். உமது கோபம் என் மேல் மூளாதிருப்பதாக. தோளினாலே நான் இன்னும் ஒரே விசை சோதனை பண்ணட்டும். தோல் மாத்திரம் காய்ந்திருக்கவும் பூமி எங்கும் பனி பெய்திருக்கவும் கட்டளையிடும் என்றான். அப்படியே தேவன் அன்று ராத்திரி செய்தார். தோல் மாத்திரம் காய்ந்திருந்து பூமி எங்கும் பனி பெய்திருந்தது. இப்ப மறுபடியும் ஆண்டவர்ட்ட ஒரு அடையாளத்தை கேட்கிறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த மயிருள்ள தோல்ல இருந்து அவர் அந்த தோலை பனி பெய்திருந்த அந்த தோலை பிழிந்தப்போ அங்க ஒரு கிண்ணம் நிறைய அந்த பனி நீரை அவன் பிழிகிறாராம். அப்போ காட்ஸ் ஃபேவர் அதாவது நம்ம இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு உதாரணமா அவனுடைய தயை, அவன் வைத்திருந்த பாத்திரம் முழுவதும் அது தயையினால் நிரம்பி இருந்ததை பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கை அவருடைய தயையினால் நிறைந்திருக்கிறதை நாம் அறிந்து கொள்ளணும். ஒரு அடையாளத்தை கேட்கும் போது அங்க ஆண்டவர் அவனுக்கு ஏதோ லேசா நினைக்கல, அந்த மயிருள்ள அந்த தோல் முழுவதுமாய் அங்க பனி முழுவதும் நனைஞ்சிருந்து ஒரு கிண்ணம் நிறைய அந்த பனி நீர் அங்கே பிழிகிறானாம். அந்த அளவுக்கு அங்கே தேவனுடைய தயையை கிதியோனுக்கு அவர் வெளிப்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா இங்க இந்த அடையாளம் எதை குறிக்குதுன்னா, இது எனக்கு மாத்திரம் தயை இல்லை, இது என்னை சார்ந்து இப்போ என் கூட வந்திருக்கிற எல்லார் மேலும் இந்த தயை இருக்கிறதை, என்னுடைய ஜனங்களுக்கு, என்னுடைய நிலத்துல இஸ்ரவேல் இந்த தேசத்துல தயை இருக்கிறதை நான் அறிந்து கொள்ளும்படி தோல் காய்ந்திருக்கவும் பூமி எங்கும் பனி பெய்திருக்கவும் கட்டளையிடும் அப்படின்னு சொல்லி அங்கே கேட்கிறத பார்க்கிறோம். அப்போ தேவன் அதே போல அன்றைக்கு ராத்திரியிலே தோல் மாத்திரம் காய்ந்து பூமி எங்கும் பனி பெய்திருக்கிறதை இந்த சூழ்நிலையில நம்ம பார்க்கிறோம். அங்க கிதியோனை பலப்படுத்தும்படியாய்
அதாவது அவனுக்குள்ள இருக்கிற அவிசுவாசத்தை நீக்குகிற வேலையதான் தேவன் இந்த 6வது அதிகாரத்துல செய்கிறத நம்ம பார்க்கிறோம். முற்றிலுமாய் தேவனை சார்ந்து கொள்ளுகிறவனாய் அவன் மாற வேண்டும். அவன் கேட்ட அடையாளங்கள் எல்லாவற்றையும் அங்கே தேவன் செய்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ அடுத்த அதிகாரம் 7வது அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது கிதியோனியாகிய எருபாகாலும் அவனோடு இருந்த ஜனங்கள் யாவரும் காலமே எழுந்து புறப்பட்டு ஆரோத் என்னும் நீருற்றின் கிட்ட பாளையம் இறங்கினார்கள். மீதியானியரின் பாளையம் அவனுக்கு வடக்கே மோரே மேட்டிற்கு பின்னான பள்ளத்தாக்கிலே இருந்தது. கிதியோனை நோக்கி, நான் மீதியானியரை உன்னோடு இருக்கிற ஜனங்களில் ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாய் இருக்கிறார்கள். என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு இடமாகும். ஆண்டவர் சொல்றாரு இங்க இவங்க காலையில எழும்பி எருபாகால், அந்த கிதியோனுக்கு இப்ப பேரே என்னவாயிருச்சு? எருபாகால். பாகாலின் தோப்பை வெட்டி போட்டவன் அப்படிங்கிற பேர் அவனுக்கு இருக்கு. இந்த எருபாகாலும் அவனோடு இருந்த ஜனங்கள், யார் அந்த தேவனை தவிர மற்றவைகளை பின்பற்றி கொண்டிருந்தவங்களை வெட்டி போடுகிறார்களோ அவங்கதான் என்ன செய்ய முடியும்? அந்த யுத்தத்தில் ஜெயிக்க முடியும். அவர்களோடு கூட தான் தேவன் இருப்பார்ங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல கிதியோன்கிற பேருக்கு பதிலாய் எருபாகால்னு கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கணும். இதுவரைக்கும் அவங்க அந்த எமோரியரின் தேவர்களுக்கு பயந்து அவர்களை பணிந்து கொண்டு வந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த தோப்பை அவன் வெட்டி போட்டபடியினாலே இந்த எருபாகால் மூலமாகத்தான் ஒரு பெரிய வெற்றி அங்கே இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்படுகிறது. இவங்க அதிகாலமே புறப்பட்டு ஆரோத் நீரூற்றின் கிட்ட பாளையம் இறங்குறாங்க. மீதியானியரின் பாளையம் மோரே மேட்டிற்கு பின்னான பள்ளத்தாக்குல இருக்கு. இப்போ கர்த்தர் கிதியோனை பார்த்து சொல்றாரு, உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாய் இருக்கிறார்கள். என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு இடமாகும். அப்போ தேவனுக்கு மக்கள் கூட்டம் தேவையில்லை. அவருக்கு அவர் மாத்திரம் போதும் ஒரு யுத்தத்துல ஜெயிக்கிறதுக்கு. எத்தனையோ யுத்தம் அவர் ஒரு தூதனை அனுப்பி அங்க அவ்வளவு பெரிய சங்காரம் நடந்ததெல்லாம் நம்ம சங்கீதம் 33:16. சங்கீதம் 33:16. எந்த ராஜாவும் தன் சேனகத்தின் மிகுதியினால் ரட்சிக்கப்படான், சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். இப்போ மீதியானியர் கூட்டம் அவ்வளவு பெரிய கூட்டம், இவங்க அந்த அளவுக்கு இல்ல. ஆனா கூட ஆண்டவர் அதையும் குறைக்கணும்னு சொல்லி விரும்புறாரு. ஏன்னா நீங்க ஜெயிக்க போறது உங்க பலத்தினால் அல்ல, என்னுடைய பலத்தினால், நான் உங்க கூட இருக்கிறதுனால நீங்க ஜெயிக்க போறீங்க. அதனால நீங்க என்ன செய்ய வேண்டாம், இத்தனை கூட்டத்தோட நீ போக வேண்டாம். அந்த 1 சாமுவேல் 14:6 அங்க யோனத்தான் சொல்றாரு, அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை. அப்போ இந்த இடத்துக்கு, அதாவது நம்ம சுயத்துல நம்ம மேற்கொண்டோம் ஜெயிச்சோன்னு சொல்றதுக்கு அந்த இடத்தை விட்டு தேவன் முதல்ல நம்மளை வெளியில கொண்டு வருவார். நம்மளுடைய பலத்துல நம்ம செஞ்சிடலான்னு எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்ப்போம். ஒரு ஸ்டேஜ் வரும், இல்ல இது ஏன் பலத்தினால முடியாது, இது ஆண்டவர் செய்தால் ஒழிய முடியாதுங்கிற இடத்துக்கு நம்ம வரும்போது தேவன் அந்த இடத்துல செயல்பட ஆரம்பிப்பார். இப்ப கிதியோன் கிட்ட அந்த இடத்துக்கு தான் வரணும்னு சொல்லி அங்க தேவன் விரும்புறாரு. உங்க பலத்தினால நீங்க ஜெயித்தீங்கன்னு நீங்க நம்பாதபடி உங்க கூட இருக்கிறவர் யார் அப்படிங்கிறத நீங்க அறிந்து கொள்ளும்படியாய் இந்த கூட்டம், உன் கூட இருக்கிற கூட்டத்தை என்ன செய்யணும்? குறைக்க வேண்டும் அப்படிங்கிறது தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிறது. ஏசாயா 42வது அதிகாரம் 8வது வசனம். நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். என் மகிமை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். அப்போ
என் கூட இருக்கிற நீ என் பிள்ளைனா உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன். இததான் கிதியோனுக்கு மறுபடியும் இருதயத்துல தேவன் விதைக்கிறார். இப்ப முதல்ல சொல்றாரு, அந்த 3வது வசனம் வாசிங்க ஆன்ட்டி. பயமும் திகிலும் உள்ளவன் எவனும் அவன் திரும்பி கீலேயாத் மலைகளிலிருந்து விரைவாய் ஓடிப்போக கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். அப்பொழுது ஜனத்தில் 20,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள். 10,000 பேர் மீதியாய் இருந்தார்கள். இப்போ மொத்தம் வந்தது அப்போ 32,000 பேர். இதுல பயமும் திகிலும் உள்ளவன் அத்தனை பேர் கிதியோன் கூட வந்தா கூட இந்த 22,000 பேருக்கு என்ன இருக்கு? பயம் இருக்கு, திகில் இருக்கு. இப்போ இந்த பயமும் திகிலும் உள்ளவர்களை தேவன் அனுப்பிறார். ஏன்னா இந்த பயம் என்ன செய்து அந்த தேவனுடைய வல்லமையை மட்டுப்படுத்துகிறதா இருக்கிறது. ஃபியர் நியூட்ரலைஸ் பண்ணிருது தேவனுடைய வல்லமைய. அது என்ன செய்யுது? ஃபோக்கஸ அவங்க மேல வைக்குது. ஐயோ நம்ம ஜெயிச்சிருவோமா? நான் என்னால முடியுமா? என் பலத்தினால இவ்வளோ பெரிய கூட்டத்தை நான் ஜெயிக்க முடியுமான்னு இந்த பயம் இருக்கிறவர்கள் அவங்கள ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. எப்படி அந்த 10 வேவுக்காரர்கள் அவங்கள ஃபோக்கஸ் பண்ணாங்களோ அதே போல இந்த பயம் உள்ளவர்கள் அவங்கள ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதனால தேவன் முதலாவது அவர்களை அனுப்ப சொல்லுகிறார். இப்போ இதுக்கு உதாரணமா ஒரு சில வசனங்களை வாசிக்கும் போது நமக்கு நல்லா புரியும். உபாகமம் 20வது அதிகாரம் 1 முதல் 4வது வசனங்கள். உபாகமம் 20 1 முதல் 4. மக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நீங்கள் யுத்தம் செய்ய தொடங்கும் போது ஆசாரியன் சேர்ந்து வந்து ஜனங்களிடத்தில் பேசி, இஸ்ரவேலரே கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள். உங்கள் இருதயம் துவள வேண்டாம். நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம். உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோடு கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். இங்க தேவன் அழகா ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்படுகையில், அப்போ உங்களுக்கு எதிரா ஒரு யுத்தம் வருது அப்படின்னா ஒண்ணு நீங்க என்ன சொல்லணுமா? இஸ்ரவேலரே கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருக்கள் யுத்தம் செய்ய போகிறீர்கள். உங்கள் இருதயம் துவள வேண்டாம். நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம். இன்றைக்கு நமக்கு எதிராளியாய் இருக்கிறவன் ஒரே ஒருவன் தான், அவன் சத்ருவாகிய பிசாசு. இந்த பிசாசு உங்களுக்கு எதிராய் கொண்டு வருகிற சூழ்நிலைகளை பார்த்து நாம் என்ன செய்ய வேண்டாமா? பயப்பட வேண்டாமா? கலங்க வேண்டாமா? தத்தளிக்க வேண்டாமா? ஏன்னா உங்களுக்காக சத்ருவோட யுத்தம் பண்ணவும் நம்மை ரட்சிக்கவும் நம்மோடே கூட வருகிறவர் நாம் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். இத சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தேவன் அங்கே கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ எந்த அளவுக்கு நம்ம கூட இன்டிமேட்டா தேவன் இருந்தாரு. என் பிள்ளை பயப்படக்கூடாதுங்கிறதுக்காக அந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க சொல்லுங்கிறத அங்க லிட்டரலா அங்கே அங்க ஆசாரியர்களுக்கு அவர் தேவன் என்ன செய்யறார்? படிப்பித்து கொடுக்கிறார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம சூழ்நிலைக்கு நம்ம எதை பார்த்து நம்ம பயந்து கொண்டு இருக்கிறோம்? நம்ம பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் தேவையில்லையாம். இன்னைக்கு கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேகம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்கிறதற்கு கர்த்தருக்கு தடையில்லை. அப்ப இந்த தேவன் இன்றைக்கு நம்மோடு இருப்பார் என்றால் நமக்கு ஒரு பயமும் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தேவையில்லை. அத்தனை பெரிய கூட்டம், மீதியானியருடைய கூட்டம் வெட்டுக்கிளிகளை போல வந்த அந்த கூட்டத்தை அவர்கள் முறியடிக்கிறதற்கு தேவன் அவர்களோடு கூட இருந்திருப்பார் என்றால் இன்னைக்கு நமக்கு எதிராய் வந்த அந்த சத்ருவின் திட்டங்களை முறியடிக்கிறதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார்னு நம்ம இருதயத்துக்கு, நம்ம ஆத்துமாவுக்கு முதல்ல நம்ம சொல்லணும். இந்த யுத்தம் உன்னை மேற்கொள்ள முடியாது. இந்த யுத்தத்தை செய்கிறவர் என் தேவனாகிய கர்த்தர்ங்கிறத நீங்க நம்ம இருதயத்துக்கு முதல்ல நம்ம சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறோம். இப்ப பயமும் திகிலும் உள்ளவங்க 22,000 பேர்
அங்க இருந்து போயிட்டாங்க. அடுத்ததா கர்த்தர் கிதியோனை பார்த்து சொல்றாரு, கர்த்தர் வாசிக்கலாம் கிதியோனை 4வது நோக்கி, வசனம். ஜனங்கள் இன்னும் அதிகம், அவர்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணு, அங்கே அவர்களை பரிசித்து காட்டுவேன். உன்னோடு கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோடு கூட வரக்கடவன், உன்னோடு கூட வரலாகாது என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோடு கூட வராதிருக்க கடவன் என்றார். ம். அப்போ இப்ப அடுத்ததா நான் ஒரு கூட்டத்தை குறிச்சு வச்சிருக்கிறேன். யார் உன் கூட வரணுமோ தண்ணீர் அண்டைக்கு நீ அந்த ஜனங்களை இறங்கி போக பண்ணு. அங்க ஒரு பரீட்சை இருக்கு. உன் கூட வரலான்னு யார குறிக்கிறனோ அவன் உன் கூட வர கடவன் அப்படின்னு தேவன் சொல்றாரு. 5வது வசனம். தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக அதை தன் நாவினாலே நக்குகிறவன் எவனோ அவனை தனியேயும், குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிகிறவன் எவனோ அவனை தனியேயும் நிறுத்து என்றார். இப்போ ஆண்டவர் சொல்றார், ஒரு நாய் மாதிரி நக்கி குடிக்கிறவர்களையும் தனியை குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிகிறவன் எவனோ அவனையும் தனியே நிறுத்து. 2 கூட்ட மக்கள், இந்த 10,000 பேர் இப்ப கிதியோன் கூட போறாங்க. இந்த 10,000 பேரையும் ரெண்டு குரூப்பா அங்க பிரிகிறாங்க. அடுத்த வசனம் நம்ம பார்க்கும்போது 6வது வசனம் வாசிங்க. அள்ளி தங்கள் வாய்க்கெடுத்து நக்கி கொண்டவர்கள் அக்கம் 300 பேர். மற்ற ஜனங்கள் எல்லாம் தண்ணீர் குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிந்தார்கள். தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கு எடுத்து நக்கி கொண்டவர்களின் லக்கம் 300 பேர். மற்ற ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிந்தார்கள். முழங்கால் ஊன்றி குனிந்து தண்ணி என்ன செய்யறாங்களாம்? குடிக்கிறாங்களாம். மற்றவர்கள் கையில எடுத்து அந்த தண்ணிய குடிக்கிறாங்க. அடுத்த வசனம். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நக்கி கொடுத்த அந்த 300 பேராலே நான் உங்களை ரட்சித்து மீதியானவரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். மற்ற ஜனங்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் இடத்திற்கு போக கடவர்கள் என்றார். இப்ப கர்த்தர் சொல்றாரு, நக்கி குடித்த அந்த கையால அள்ளி நக்கி குடித்த அந்த 300 பேர், 22,000 பேர்ல இருந்து 10,000 பேர், இப்ப 10,000 பேர்ல இருந்து 300 பேராய் இவர்களுடைய சேனை மாறிற்று. ஆனா மீதியானியர், அமலேக்கியர், கிழக்கத்தி புத்திரர் இவங்க எல்லாரும் வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறாங்க. இந்த 300 பேரை கொண்டு தேவன் இவர்களை ரட்சிக்க அவர் என்ன செய்கிறார்? சித்தம் கொள்ளுகிறார். இந்த தண்ணீரை அந்த கைகளால் அள்ளி ஊன்றி குடித்தவர்கள் அவங்க என்ன செய்யறாங்க? அவங்க ஒரு ஸ்டெடியா இருக்காங்க. இந்த முழங்கால் ஊன்றி நேர நக்கி குடிக்கிறவங்க, அவங்க ஹார்ட் அவங்க இன்னும் டீப்பா தேவனை ஆழமாய் அறியாதபடியினால அவங்க இருதயமும் இன்னும் தேவனை அறிய முடியவில்லை. அந்த இடத்துல இருக்குது. இந்த ஜனங்களுடைய இருதயம் ஒரு ஸ்டேபிளா இருக்கு. அதனாலதான் இந்த 300 பேரை மாத்திரமே அவர் தெரிந்தெடுக்கிறார். அடுத்ததா நம்ம பார்க்கும்போது அவங்க தின்பண்டங்கள், எக்காளங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க. மற்ற இஸ்ரவேலர் எல்லாரையும் அவங்கவங்க கூடாரங்களுக்கு அனுப்பிட்டு 300 பேரை மாத்திரம் கிதியோன் என்ன செஞ்சான்? வைத்துக் கொள்ளுகிறான். இப்போ அன்றைக்கு ராத்திரி கர்த்தர் சொல்றாரு, நீ எழுந்து அந்த சேனையின் இடத்திற்கு போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். அவன் கிதியோனுடைய நிலைமை ஒரு காலம் அவன் எதையுமே நம்ப முடியல. நான் யாரு? நான் மனாசேல என் குடும்பம் சிறிது. நான் என் தகப்பன் குடும்பத்துல எல்லாரிலும் நான் சிறியவன் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருந்து இப்ப அவ்வளோ பெரிய ஒரு சேனையை முறியடிக்கக்கூடிய பலத்தை தேவன் தன்னுடைய வார்த்தையினால் அவனுக்குள்ள இருந்த அவிசுவாசத்தை வெளியே புறப்படப்படி அவர் செய்த செய்கைகளால் அவனுக்குள்ள இருந்த அவிசுவாசத்தை அவர் நீக்கி அவனை பலமுள்ளவனாய் அங்கே நிறுத்துகிறத பார்க்கிறோம். இன்னும் முடியல. இன்னும் தேவன் அவனுக்குள்ள இருக்கிற சில சந்தேகங்களை நீக்கணும்னு சொல்லி தேவன் அங்கே செயல்படுகிறதை நம்ம பார்க்க முடியுது. நீ எழுந்து அந்த சேனையின் இடத்திற்கு போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். போக பயப்பட்டாய் ஆனால், ஏன்னா கிதியோனுக்குள்ள இன்னும் ஏதோ ஒரு பயம் இருக்கிறத தேவன் கண்டுபிடிக்கிறார். போக பயப்பட்டாய் ஆனால் முதல் நீயும் உன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையின் இடத்திற்கு போய்.
நான் ஒரு இதுல வாசிச்சேன் டிரான்ஸ்லேஷன்ல, அந்த பூரா அப்படிங்கிறதுக்கு அந்த பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிற ஒரு வார்த்தையா இருக்குதாம். பூரா அப்படின்னாலே கனி கொடுப்பவன், கனி கொடுக்கும் கிளை அப்படின்னு சொல்லி ஒரு டிரான்ஸ்லேஷன்ல போட்டிருக்கு. அது அதனுடைய அர்த்தம். அப்போ இந்த பூராவாகிய இவனை நீ கூட்டிக் கொண்டு அந்த சேனையின் இடத்திற்கு போ. ஏன்னா பூராவினுடைய இருதயத்தையும் தேவன் பார்க்கிறார். அங்க என்ன பேசுறாங்கன்னு கேளு. அதுக்கு பின்பு சேனையின் இடத்திற்கு போக உன் கைகள் திடப்படும். அவனும் அவன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையின் முன்னணியிலே ஜாமம் காக்கிறவர்களின் இடம் மட்டும் போனார்கள். இவங்க இப்போ அவங்க அந்த சேனைக்கிட்டயே போறாங்க. எதிராளியினுடைய சேனைக்கிட்டயே போறாங்க. அவங்க வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் பள்ளத்தாக்குல படுத்து கிடக்குறாங்க. அவர்களுடைய ஒட்டகங்களுக்கு கணக்கில்லை. கடற்கரை மணலைப் போல திரளாய் இருந்தது. திரளா இருந்து அங்க ஜனங்கள் படுத்து கிடக்குறாங்க. இவங்க பாளையத்துக்குள்ள வரும்போது கிதியோன் வந்தப்போ ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொல்றான். அப்போ ஒரு ஒரு வாக்கு தத்தத்தை தேவன் கொடுத்துட்டாரு. இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ போ அந்த சேனைய உன் கையில ஒப்பு கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாருன்னா, இங்க கிதியோனு கிட்ட மட்டும் செயல்படல, எதிராளியினுடைய பாளையத்துல இருக்கிற ஜனங்களுடைய கனவுல கூட அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறதை இந்த வார்த்தையின் மூலம் நாம் பார்க்க முடியும். வாசிங்க ஆண்டி 13வது வசனம். கிதியோன் வந்தபோது ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான். அதாவது, இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன். சுட்டியிருந்த ஒரு வாற்கோதுமை அப்பம் மீதியானியரின் பாளையத்துக்கு உருண்டு வந்தது. அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விழத்தள்ளி கவித்து போட்டது. கூடாரம் விழுந்து விழுந்து கிடந்தது என்றான். இங்க ஒரு கனவை அவன் பேசுறான். அந்த எதிரியின் பாளையத்துல இருக்கிறவன் ஒருத்தன் சொல்றான், ஒரு சொப்பனத்தை பார்த்தேன், கட்டி இருந்த ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானியரின் பாளையத்திற்கு உருண்டு வந்தது. அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது. கூடாரம் விழுந்து கிடந்தது. இந்த வார்கோதுமை அப்பம் அப்படிங்கிறதே யாரை குறிக்குதுன்னா கிறிஸ்துவை குறிக்கிறது. பாடி ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் சரீரத்தை குறிக்கிறதா இருக்கிறது. நம்ம பார்க்கிறோம் ஒரு அந்த தானியல்ல, வெளிப்படுத்துதல்ல, இதுல எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது உரமா இருக்கும் இரும்பு எல்லாவற்றையும் எப்படி சின்ன பின்னமாக்குகிறதோ, நொறுக்கி சின்ன பின்னமாக்குகிறதோ, அப்படியே அது நொறுக்கி போடுகிற இரும்பை போல அவைகளை எல்லாம் நொறுக்கி தகர்த்து. கோதுமை அப்பம் அப்படிங்கிறது கிறிஸ்துவை குறிக்கிறதா இருக்கிறது. இவங்க வார்கோதுமை அப்பம் தான் பாக்குறாங்க. இந்த வார்கோதுமை அப்பம் அவங்க கூடாரத்தை என்ன செய்தான், அது தகர்த்து போடுகிறதாம். இன்றைக்கு கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொண்டோம்னா, இன்றைக்கு நாம் எல்லாவற்றையும் தகர்த்து போடுகிறவர்களா இருக்கிறோம். நமக்கு எதிராய் எந்த யுத்தத்திலையும் நாம் தோற்க முடியாது. நாம் தான் ஜெயிக்கிறவர்களாய் இருக்கிறோம். அங்க நம்ம வெளிப்படுத்துதல் 11வது அதிகாரம் 15வது வசனத்திலேயே நம்ம பார்க்க முடியும். வெளிப்படுத்துதல் 11:15. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தம் வானத்தில் உண்டாயின. இப்போ அவர்தான் கிறிஸ்துதான் ராஜ்யபாரம் பண்ணுகிறார்ங்கிறத இன்றைக்கு நம்மள ராஜ்யபாரம் பண்ணுகிறவர் கிறிஸ்து. அப்போ இந்த வார்கோதுமை அப்பமாகிய கிறிஸ்து இன்றைக்கு நம்ம கூட இருக்கிறார்னா, நமக்கு எதிராய் எந்த யுத்தத்திலும் வருகிற யுத்தத்தில் நாம் தோற்கடிக்கப்பட முடியாது. நாம் ஜெயிக்கிறவர்கள் அப்படிங்கிறத அறிந்து கொள்ளுற இடத்துல தேவன் நாம் வர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். நம்ம பார்க்கிறோம் வார்கோதுமை அப்பம், அந்த 5 அப்பம் 2 மீன் அவர் பெருக்கும் போது எல்லாமே அங்க வார்கோதுமை அப்பத்தை தான் அங்கே குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இந்த வார்கோதுமை அப்பம் அப்படிங்கிறது என்னன்னா, நமக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறதா இருக்கிறது. நமக்குள்ளே இருந்து அவர் நமக்குள்ளே ஜீவனையும் வல்லமையையும் பெருக செய்கிற தேவன்.
அந்த வார்கோதுமை அப்பத்தை தான் அவர் பெருக செய்தார். இன்றைக்கு இந்த கிறிஸ்து நமக்குள்ளே இருந்து ஜீவனையும் வல்லமையையும் பெருக செய்கிறார். அந்த வார்கோதுமை அப்பம்தான் அவனுடைய கனவிலே, அந்த மீதியானியனுடைய கனவிலே வெளிப்பட்டு அது அவர்களை நொறுக்கி போடுகிற, தகர்த்து போடுகிறதை அவன் பார்க்கிறத அங்க கிதியோன் காதுகள் கேட்க அவன் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இவ்வளவு பெரிய தேவன், இவ்வளவு வெளிப்பாடுகள் நம்ம கிதியோன் ஸ்டோரின்னு பாக்குறோம். ஆனா அதுக்குள்ளே அவ்வளவு வெளிப்பாடுகளை தேவன் வைத்திருக்கிறார். இந்த வார்கோதுமை என்ன செய்கிறது? அந்த முற்றிலுமாய் அவர்களை அழித்து போடுகிற ஒரு காரியத்தை அந்த வேலைக்காரன் அங்க சொல்றான். இத கிதியோன் கேட்டுட்டு இருக்கா. அப்ப மற்றவன் சொல்றான். 14வது வசனம் வாசிங்க ஆண்டி. அப்பொழுது மற்றவன், இது யோவாசின் குமாரனாகிய கிதியோன் எனும் இஸ்ரவேலனுடைய பட்டயமே அல்லாமல் வேறல்ல. தேவன் மீதியானியரையும் இந்த சேனை அனைத்தையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார் என்றான். அப்போ இன்னும் அந்த கனவு கேட்டுட்டு இருக்க அந்த மீதியான் பாளையத்திலே இருக்கிற இன்னொருத்தர் சொல்றான், இது யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலுடைய பட்டயமே அல்லாமல் வேறல்ல. தேவன் மீதியானியரையும் இந்த சேனை அனைத்தையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார். அவங்களே சொல்றாங்க, அவ்வளவுதான், இனி நம்ம ஜெயிக்க முடியாது. ஏன்னா இந்த வார்கோதுமை அப்பமாகிய கிறிஸ்து தேவன் யார் கூட இருக்கிறார்? கிதியோன் கூட இருக்கிறார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். அப்போ இந்த வார்கோதுமை அப்பம் அவரோடு கூட இருக்கிறபடியினால் இனி நம்ம என்ன செய்ய முடியாது? ஜெயிக்க முடியாது. மீதியானியரையும் இந்த சேனை அனைத்தையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அப்ப இன்னைக்கு நமக்கு எதிராக வந்த எல்லாத்தையும் அவர் நம்ம கையில ஒப்பு கொடுத்துட்டார். இதுதான் நிஜம், இதுதான் சத்தியம். இன்னைக்கு உங்களுக்கு எதிராக வந்த சூழ்நிலைகள் என்ன, பிரச்சனைகள் என்ன, போராட்டங்கள் என்ன, நீங்க எல்லாத்துலயும் நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு தேவன் சொல்லுகிறார். ஏன்னா அந்த வார்கோதுமை அப்பமாகிய கிறிஸ்து இன்றைக்கு நமக்குள்ளே இருந்து நமக்குள்ளே ஜீவனையும் வல்லமையையும் அவர் பெருக செய்து கொண்டிருக்கிறார் என்றால் நீங்கள் உங்க வாழ்க்கையில வந்த அத்தனை யுத்தங்களையும் நீங்கள் ஜெயித்திருக்கிறீர்கள். அடுத்தது வாசனம் 15 வாசிங்க ஆண்டி. கிதியோன் அந்த சொப்பனத்தையும் அதன் வியாப்தியத்தையும் கேட்டபோது அவன் பணிந்து கொண்டு இஸ்ரவேலின் பாளையத்துக்கு திரும்பி வந்து, எழுந்திருங்கள், கர்த்தர் மீதியானியரின் பாளையத்தை உங்கள் கைகளில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி அந்த 3 பேரை 3 படையாக வகுத்து அவர்கள் ஒவ்வொருவரின் கையிலையும் ஒரு எக்காலத்தையும் வெறும் பானையையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவிட்டியையும் கொடுத்து அவர்களை நோக்கி, நாம் செய்வதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள். இதோ நான் பாளையத்தின் முன்னணியில் வந்திருக்கும் போது நான் எப்படி செய்கிறேனோ அப்படியே நீங்களும் செய்ய வேண்டும். நானும் என்னோடு கூட இருக்கிற சகலமான பேரும் எக்காலம் ஊதும் போது நீங்களும் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலங்களை ஊதி கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக என்று சொன்னான். அப்போ இங்க கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று என்பீர்களாக. அங்க சில காரியங்கள் எல்லாம் செய்ய சொல்றான். பானைக்குள் ஒரு எக்காலம், ஒவ்வொருவன் கையிலையும் எக்காலம், வெறும் பானை, அந்த பானைக்குள்ள தீவெட்டி. இத மட்டும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, நான் எப்படி செய்கிறேனோ அப்படியே நீங்களும் செய்ய வேண்டும்னு சொல்லி சகல பேரும் எக்காலம் ஊதும் போது பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலங்களை ஊதி கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம். ஏன்னா இவனுக்கு அவங்க கனவை லிட்டரலா கேட்டுட்டான். இப்ப இன்னும் தைரியம் வந்துருச்சு, விசுவாசம் வந்துருச்சு. அப்போ கர்த்தருடைய பட்டயம் தான் கிதியோனுடைய பட்டயம்ங்கிறத இவங்க சத்தமா சொல்றாங்க. அப்போ அந்த இடத்துல அங்க என்ன நடக்குது வாசிங்க ஆண்டி. அடுத்தது, நடு ஜாமத்தின் துவக்கத்திலே ஜாமக்காரரை மாற்றி வைத்த பின்பு கிதியோனும் அவனோடு இருந்த 100 பேரும் அந்த ஜாமத்தின் துவக்கத்திலே பாளையத்தின் முன்னணியிலே வந்து எக்காலங்களை ஊதி தங்கள் கையில் இருந்த பானைகளை உடைத்தார்கள். இப்போ என்ன நடக்கு? இந்த கர்த்தருடைய பட்டயம், அதாவது
தேவனை முழுவதுமாய் சார்ந்து கொள்ளுகிற இடத்துக்கு. இது என்னுடைய பலன் அல்ல, அவருடைய பட்டயத்தை சார்ந்து நான் இருக்கிறேன். அவருடைய பட்டயம்தான் என்னுடைய பட்டயம். கிதியோனுடைய பட்டயங்கிற இடத்துக்கு அங்கே கிதியோனுடைய மனது அந்த இடத்துக்கு வந்துருச்சு. நடு ஜாமத்துல ஜாமக்காரரை மாற்றி வைத்த பின்பு பாளையத்தின் முன்னணியில வந்து எக்காலங்களை ஊதி கைகள்ல இருக்கிற பானைகளை உடைக்கிறாங்க. 3 படைகளின் மனுஷரும் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவட்டிகளை இடது கைகளிலையும் ஊதுகிற எக்காலங்களை வலது கைகளிலும் பிடித்து கொண்டு கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். இந்த ஒண்ணுமே நடக்கல. இவங்க எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் தான் சொல்றாங்க. பாளையத்துல இருக்கிறவங்க எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு அவங்க என்ன செய்யறாங்களாம், ஓடி போறாங்களாம். 300 பேரும் எக்காலங்களை ஊதுகையில் கர்த்தர் பாளையம் எங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் ஓங்க பண்ணினார். இந்த யுத்தத்தை என்ன எவ்வளவு அழகா அதாவது அவங்க வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறாங்க. இவங்க 22,000 பேராதான் வர்றாங்க. ஆனா 10,000 பேரா குறைந்து திருப்பி 300 பேரா குறைந்து அத்தனை வெட்டுக்கிளிகளை போல இருக்கிற அந்த ஜனங்களுக்கு எதிராய் வந்த யுத்தத்தில் தேவன் அவங்க மிகப்பெரிய அங்க வெற்றியை அங்கே கிதியோனுக்கும் அவனுடைய ஜனத்துக்கும் தேவன் கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு இந்த இந்த கிதியோனுடைய வாழ்க்கையில இருந்து கிதியோனுடைய அவன் நியாயாதிபதியா இருந்து அவன் செய்த அந்த செயல் இது இன்றைக்கு நமக்கு பல காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறதா இருக்குது. அன்றைக்கு ஒரு மனிதனோடு கூட தேவன் இடைப்பட்டு உன் கூட நான் இருக்கிறேன், உனக்கு எதிரா எத்தனை லட்சம் ஜனங்கள் வந்தா என்ன, இந்த யுத்தத்தை நீ ஜெயிப்பாய், ஏன்னா உன்னை அனுப்புகிறவர் நான், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன் கூட இருக்கிறது யார் என்பதை நீ அறிந்து கொள், என்னுடைய தயை உன் மேல பரிபூரணமா இருக்குதுங்கிறத அந்த பணியின் மூலம் தேவன் அங்கே கிதியோனுக்கு காண்பிக்கிறார். அடையாளத்தை காண்பித்து காண்பித்து அவன் உள்ளத்துல இருக்கிற பயத்தையும் அவிசுவாசங்களையும் நீக்கி அவனை பலப்படுத்தி, அவன் எப்படி பராக்கிரமசாலின்னு அவர் எப்படி கூப்பிட்டாரோ அதே போல அவன் யுத்தத்தை ஜெயித்த பொழுது அவன் பராக்கிரமசாலியாய் அங்கே மாறினதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கோ நாமும் நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள்ல எதெல்லாம் குறித்து பயந்து சோர்ந்து அழுது புலம்பி இப்படி இருக்கிறோம்னா ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்றாரு, இந்த சம்பவத்தை நீங்கள் தியானித்து பார்க்கும் பொழுது எவ்வளவு பெரிய ஒரு பயம் நிறைந்தவனாய் கிதியோன் இருந்தான். ஆனா அவனை கொண்டுதான் அத்தனை பெரிய சேனையை தேவன் அவர் என்ன செஞ்சாரு, அங்கே தோற்கடித்தார். அவன் கூட அவர் இருந்து அவனை ஜெயம் எடுக்க வைத்தார். இன்றைக்கு வார்கோதுமை அப்பமாகிய கிறிஸ்து இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க ஆத்மார்த்தமான உணர்வுகள்ல நீங்க எப்ப அறிந்து கொள்ள ஆரம்பிக்கிறீங்களோ வாழ்க்கையில் உங்களுக்கு எதிராய் வருகிற அத்தனை யுத்தங்களிலும் நிச்சயம் நாம் ஜெயம் பெற முடியும். இதை இன்னும் அந்த 6வது 7வது அதிகாரங்களை தியானித்து பாருங்க. ஒருவேளை இதை நம்ம இன்னும் நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ண பிறகு இன்னும் தியானித்து பாருங்க. உங்களுக்கு நிறைய ரெவலேஷன்ஸ் தேவன் கொடுப்பார். நீங்க போகிற சூழ்நிலைக்கு ஏற்ற வார்த்தைகளை இந்த சம்பவத்தில இருந்தே தேவன் உங்களோடு கூட நிச்சயமாய் பேசுவார். அப்போ இந்த இடத்துக்கு நான் இந்த வார்கோதுமை அப்பமாகிய கிறிஸ்துவுக்குள்ள நான் இருக்கிறேன், அவர் எனக்குள்ளே இருக்கிறார், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, அப்போ எப்பொழுதும் என் சூழ்நிலையில எல்லாவற்றிலும் எனக்குத்தான் வெற்றின்னு நீங்க சொல்லுவீங்கன்னா, உங்க இருதயம் அதை நம்பும்னா நிச்சயம் நீங்கள் ஜெயம் பெற்றவர்களாய் மாறுவீர்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. நம்ம ஜெபிக்க. நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே எங்களோடு கூட அப்பா இந்த 2 நாட்களாக கிதியோனுடைய வாழ்க்கையை குறித்து நாங்கள் தியானிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்தீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான்.
என்று சொல்லி, ஆண்டவரே லீபனோனை போல அவன் வேரூன்றி நிற்பான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம்ப்பா. ஆண்டவரே இன்றைக்கு பனியை போல உங்க தயவு எங்க மேலையும், அப்பா இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலையும், ஆண்டவரே எங்க குடும்பத்தின் மக்கள் ஒவ்வொருவர் மேலையும் உங்களுடைய தயை பனியை போல இருக்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ராஜாவின் தயை பனியை போல் இருக்கும் என்று சொன்னீங்கப்பா. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாய் நீர் இருக்கிறீரப்பா. உம்முடைய தயை பனியை போல எங்க மேல இருக்கிறதப்பா. ஆண்டவரே நிரம்பி வழிகிற ஒரு தயவை எங்க மேல நீங்க ஊற்றி கொண்டு இருக்கிறீங்க. பனியை போல நீங்க எங்க மேல பெய்து கொண்டு இருக்கிறீங்கப்பா. நாங்க மலரும்படியாய், நாங்கள் வேரூன்றி நிற்கும்படியாய் உங்களுடைய தயவு எங்க மேல ஆண்டவரே அது பெய்து கொண்டு இருக்கிறத பார்க்கிறோம். வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் உங்களுக்கு அருள்வாராக என்று சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு ஒவ்வொருவர் மேல வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலேயும் நான் பேசுறேன்ப்பா. வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும், திராட்சை ரசம் என்றாலே களிப்பு, சந்தோஷம், மிகுதியாய் நீர் தந்து எங்க ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா ஆண்டவரே, அப்பா கிதியோனுடைய பட்டயம், கர்த்தருடைய பட்டயமே கிதியோனுடைய பட்டயம், அந்த வார்கோதுமை அப்பமாகிய கிறிஸ்து, உங்களுடைய வார்த்தையாகிய பட்டயம் எங்களோடு கூட நீர் இருக்கிறீரப்பா. உங்களுடைய வார்த்தையாகிய பட்டயத்தை எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீர். வார்கோதுமை அப்பமாகிய கிறிஸ்து இன்றைக்கு எங்களுக்குள் இருக்கிறீரப்பா. எங்கள் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் ஜெயம் பெறுகிறதை நாங்கள் பார்க்கிறோம், விசுவாசிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு எங்களுக்கு எதிராக இருக்கிற வெட்டுக்கிளியை போல எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் அது எல்லாவற்றையும் இன்றைக்கு நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம் அப்பா. எதிராயிருக்கிற அத்தனை சூழ்நிலைகளிலும் இருந்து நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். அந்த சேனை அழிக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்கு எதிராக இருந்த அந்த சத்ருவின் திட்டங்கள் முறியடிக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். ஏன்னா வார்கோதுமை அப்பமாகிய கிறிஸ்து எங்களோடு கூட இருக்கிறீர் அப்பா. உமக்கு நன்றி தகப்பனே. உம்முடைய பட்டயமாகிய வார்த்தையின் பட்டயம் எங்களோடு கூட இருக்கிறதப்பா. இன்றைக்கு கிதியோன் அந்த தோப்பை வெட்டி போட்டது போல எங்களுக்கு எதிராய் வந்த அத்தனை அப்பா சந்தேகங்களையும் பயங்களையும், தேவனை விட்டு தேவனை மறக்க செய்த எல்லா சூழ்நிலைகளையும் இந்த வார்த்தையாகிய பட்டயத்தினாலே நாங்கள் வெட்டி போடுகிறோம். ஏன்னா கிறிஸ்துவுக்குள் நாங்கள் எப்பொழுதும் வெற்றி சிறக்கிறோம் என்று சொல்லி அந்த வார்த்தையை பேசுவதன் மூலம் எங்களுக்கு எதிராய் வந்த யுத்தங்களையும், அப்பா தேவனை மறக்க செய்த எல்லா சூழ்நிலைகளையும் நாங்கள் வெட்டி போடுகிறோம் அப்பா. இன்றைக்கு பெரிய ஒரு ஜெயத்தை எங்களுக்கு நீர் கொடுத்தபடியினால் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கரங்களிலே வந்த ஒவ்வொருவரையும் நான் ஒப்புக் கொடுக்கிறேன்ப்பா. விதைக்கப்பட்ட இந்த வார்த்தை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் பல மடங்கு பலன் தர வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.